ஹாய் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம இப்போது நியூ விலாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான விலாக்ஸ் என்னென்னா, நாங்கள் திருப்பதியில் பார்க்கு போன எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். வீடியோவில் காட்டுற மாதிரி என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ திருப்பதின்னு சொன்னாலே எல்லாருக்குமே எம்பெருமான் ஏழுமலையான் தான் ஞாபகத்துக்கு வரும். பட் நாங்கள் கோவிலுக்கெலாம் போல் எங்கள் சித்தி வீட்டுக்கு நியர்பையாக இருக்கிற பார்க்குக்கு தான் போனோம். பார்க்குன்னு சொன்னாலே நம்மளுக்கு அதிகமாக தோன்றது என்னென்னா வாக்கிங் போகிற ப்ளேஸ். ஸோ அதிகமாக வாக்கிங் போவாங்க, அப்படி இல்லைன்னா ஜாக் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு போனால் ஊஞ்சல் விளையாடுறது, தென் மேலே கீழே ஏறி ஏறி இறங்குறது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் தான் பசங்களுக்கு அந்த பார்க்கில் இருக்கும். ஸோ இந்த பார்க்கு பார்த்திங்கனாவே டோட்டலாக வித்தியாசமான பார்க். பார்க்கோட நேம் என்னன்றதை நான் எண்டிங்கில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், பார்க்கோட நேம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருப்பதிக்கு போனால் இந்த பார்க்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுவீங்க. ஏன்னா வீடியோவை பார்த்து நீங்கள் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆவீங்க. ஸோ பார்க்குள்ளே போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்லேயே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேம்லாம் நிறையா இருந்தது. ஸோ ஜென்ஸுக்கு அந்த சைடு நான் லெஃப்ட் சைடில் காட்டுற மாதிரி ஜென்ஸுக்கு கிரிக்கெட்டு, வாலிபால், த்ரோபால், ஃபுட்பால், தென் கன் ஷூட்டிங் எல்லாமே ஜென்ஸ் கேம் அப்படி இருந்தது. இது சில்ட்ரன்ஸோட கேம்ஸ். தென் இது அடல்ட்டோட கேம்ஸ். ஸோ அடல்ட்டு நாங்கள் போகும்போது நானும் எங்கள் அக்காவும் மட்டும்தான் இதில் ட்ரை பண்ணோம். சரி எப்படி இருக்குது பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். உண்மையாகவே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த ராட்டினத்தில் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறது. ஸோ நிறைய டைம் நான் நிறைய இடத்துல இந்த ராட்டினத்தை பார்த்துருக்கேன், பட் எங்கேயுமே நான் ட்ரை பண்ணல. ஏன்னா எனக்கு பயம் அதிகமாக இருந்தது. இது ரொம்பவுமே பெருசு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது 5th 4th 6th படிக்கிறப்போ அப்போது அதிகமாக சின்ன குழந்தைங்க விளையாடுறது 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லிட்டு அதில் தான் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த ராட்டினத்தில். அப்போது எனக்கு பெருசாக பயம்ன்றது கிடையாது. அது சின்னதுன்றதுனால இது பெருசுன்னும் போது இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு உண்மையாகவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு செக்ஷன்ஸ் போய் பார்க்கலாம், என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போய் பார்த்தோம். இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, கேம்ஸ் மட்டும் இல்லாத அந்த பழமையான காலத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்தாங்க, என்னென்ன ஒர்க் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் அவங்கவுங்க தகுதிக்கு ஒர்க் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒர்க்கிங் பிளேஸ்லாம் ஒவ்வொன்றுத்தையும் சிலையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் இந்த கேம் வீடியோவில் காட்டுற மாதிரி இதெல்லாம் சின்ன பசங்களுக்கான கேம்ஸ். ஸோ எல்லா சின்ன பசங்களுக்கான கேம்ஸ் வாட்டர் கேம் இருந்தது, வாட்டர் ரைடு இருந்தது, எல்லாமே இருந்தது. கோவிலுமே இருந்தது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க தான் அதெல்லாம். இவங்க ஒவ்வொருத்தருமே ரியல் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நேரில் பார்த்தா உண்மையாகவே ரியல் மாதிரி தான் இருந்தாங்க. பட் எல்லாருமே நம்மளுடைய இதுதான் ஃபேக் தான். அண்டு பிளாஸ்டிக் ஃபைபர் வச்சு தான் இவங்கள பண்ணியிருக்காங்க. தென் ஃபேப்ரிக் ஃபினிஷிங் டச் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே பார்க்க இவர் மொட்டை அடிக்கிறவர், ஒருத்தர் செருப்பு தைக்கிறவர், ஒருத்தர் துணி துவைக்கிறவர், இவர் பார்த்திங்கன்னா செருப்பு தைச்சிட்ருப்பார் பாருங்களேன். ஸோ எல்லாருடைய தொழில் அவங்கவுங்க என்னென்ன தொழில் பண்ணாங்கன்றதெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் போட்டிங் போயிட்டோம். ஸோ இந்த பார்க்கில் போட்டிங் இருந்தது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. எனக்கு தெரிஞ்ச பார்க்கில் போட்டிங் எங்கேயுமே நான் பார்த்துருக்க மாட்டேன். பட் இங்கே சூப்பராக இருந்தது. போட்டிங் ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்மளே போட் பண்ணிகிட்டே சுற்றிட்டு வரணும். தென் அவங்களே மிஷின் பண்ணி வாட்டர் இது பண்ணுறதும் இருந்தது. பட் இது பெடல் நம்மளே பண்ணுற மாதிரி இருந்ததை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். 3 பேரும் போனோம். தென் அது பக்கத்துலேயே இந்த சின்ன பசங்களுக்கான தேவை விளையாடுறதெல்லாம் இருந்தது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. ஸோ நாங்கள் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டோம். எல்லோரும் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். நல்லா இருந்ததுன்றதுக்கு ஐஸ்கிரீமே பெருசாக அமௌண்ட்லாம் கிடையாது. 15 ருபீஸ் தான் ஒரு ஐஸ்கிரீம். ஸோ நல்லா இருந்தது. எல்லாருமே 2 ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியில் வந்தால் அங்கே பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன இருக்கும், நம்ம அந்த காலத்தில் போன மாட்டு வண்டிகள் அது எல்லாமே இருந்தது. உண்மையாக சூப்பராக இருந்தது. கோவிலுமே இருந்தது. இதையெல்லாம் தாண்டி பார்க்குள்ள கோவில், முருகர் கோவில், சிவன் சிலைகள், ஸோ இது மொத்தமே இருந்தது. நம்ம ஊரில் பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்க் தான் இருக்கும். ஸோ பார்த்திங்களா, இங்கே ஊஞ்சல், தென் சறுக்கு வண்டி, தென் எந்திரிச்சு ஓடுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஊரில் நம்ம பார்த்துருப்போம்.
அதை தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நம்ம ஊரில் ஜஸ்ட்டு நார்மலான பார்க்கு தான் இருக்கும், இந்த மாதிரி பார்க் எங்கேயுமே பார்த்தது கிடையாதுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே அந்த பார்க்கு பக்கத்துலேயே தான் போட்டிங். ஸோ போட்டிங்குமே பண்ணிவிட்டு நாங்களே பெடல் போட் பண்ணோம். ஸோ போட்டிங்குமே பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, ஏன்னா நானுமே புதுசாக தானே போனேன். ஸோ இங்கே ப்ரோக்ராம் பரதநாட்டியம் ப்ரோக்ராம் ஏதாச்சும் கண்டக்ட் பண்ணி பண்ணுவாங்க, பப்ளிக் வந்து விசிட்டிங் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக ஸ்டேஜ் மேலே அவர் நடராஜ பெருமாள், ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்த்த உடனே எங்களுக்கே மெய் மறந்துட்டோம், என்னடா இது இவ்வளோ சூப்பராக இருக்குது, நம்ம இதில் போய் ஒரு பரதநாட்டியம் ஆடியே ஆகணும், போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்கள் ஆடியே ஆகணும்ப்பா, ஆடலைன்னா எங்களெல்லாம் முடியாதுன்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம், எல்லோரும் சின்ன பசங்க மாதிரி பார்த்த உடனே ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஸ்டேஜ் போடவுடனே கொஞ்சமாகவா இருப்போம், நம்ம ஆட்டம்னாலே என்னென்ன ஆட்டம் ஆடுவோம். ஸோ ஸ்டேஜுக்கு போன உடனே நம்ம ஆட்டத்தை நம்ம காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டேயும் பிச்சை எடுக்காத குறையாக கேட்டேன், தயவு செஞ்சு எங்களை வீடியோ எடுங்க, நாங்கள் ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எப்போயோ எங்கள் தம்பியோ என் தங்கச்சியோ அப்புறம் எங்கள் சித்தி மாற்றி ஃபோன் வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு அவங்க வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நாங்கள் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் பாருங்கள், டான்ஸ் சூப்பராக இருக்கும் நாங்கள் ஆடினது, பட் காமெடியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. யாரும் எங்களை திட்டாதீங்க, என்னடா இவங்க இவ்வளோ பெரியவங்களாயிட்டாங்களே, எதுக்கு இவங்களுக்கு இந்த டான்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் டான்ஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிகிட்ருப்பேன் நான். தென் இவங்கெல்லாம் ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணணுன்றதுக்காக இவங்க எல்லாரையுமே வீடியோவாக எடுத்து ஃபோட்டோவாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தர் கூட பிடிச்சி கூட நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். எல்லாருக்குமே ஒவ்வொரு தொழில் இருக்குதுங்க. அந்த காலத்துலலாம் பழங்காலத்துலலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தொழில்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் அதை தனித்தனியாக. ஸோ நாங்கள் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக இந்த பார்க்கோட நேம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கும்ல. ஸோ பார்க்கோட நேம் சில்பாராம் பார்க்குன்னு கேட்டு ஆட்டோவில் திருப்பதியில் இறங்கி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.